தேமுதிக திமுக கூட்டணிங்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணி. ஏன்னா கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாட்களுக்கு பிறகு யாரை எதிர்த்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாரோ, யாரை எதிர்த்து தொடர்ந்து அரசியல் பயணம் மேற்கொண்டாரோ, இன்னைக்கு அவங்க கூடயே திமுக கூட்டணி வைத்திருப்பது, தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதுங்கிறது கிரவுண்ட் லெவலில் ரெண்டு கட்சி தொண்டர்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்ததாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்டு 1% வாக்குகளை கூட வாங்கலை. தனியாக நின்று வாங்கலினா கூட பரவாயில்ல, கூட்டணியில் நின்றும் கூட அவங்க இப்போ நிறைய இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டும் கூட அவர்களால் 1% இல்லை, 0.24 சம்திங் தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தேமுதிக அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அது முற்றிலுமாக பலம் இழந்துடுச்சு. அந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அப்படிங்கிறது திமுகவினரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு திமுக இறங்கி வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக அவ்வளவு தூரம் அந்த கூட்டணிங்கிறது பலவீனமான நிலையில இருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவ்வளவு தூரம் மக்களுக்காக போராடக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. இந்த திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த கட்சியோட அதிகமான வருடங்கள் கூட்டணியில் இருந்த கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. அந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏ சீட் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி ஏற்கனவே 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு அதிகரிக்கப்படவே இல்லை. இப்படி பார்க்கும்போது மிக மிக பலவீனமான நிலையில் திமுக கூட்டணி இருக்கு. தேமுதிக இவ்வளவு பலவீனமான ஒரு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா பதவி, கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா பதவி, இதெல்லாம் பார்க்கும்போது திமுக பரிதாபத்திற்குரிய நிலையில் திமுக கூட்டணி இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறத அந்த கட்சி தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறத பார்க்க முடியுது.